1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் போச்சு. எக்கானமி மிகப்பெரிய உணவு பஞ்சம். 3000 ரூபா 4000 ரூபா வித்துச்சு 1 கிலோ கோதுமை. இப்போவும் விலைவாசி உச்சத்தில் தான் இருக்கு. குறிப்பாக கோதுமை இந்தியாவில் அந்த டயத்தில், இது இந்தியாவில் வந்த நியூஸ், அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாறு இல்லாத அளவுக்கு அந்த 7 வருஷத்தில் கோதுமை மிக அளவில் குறைஞ்சி போச்சு. வெளிப்படுத்தல் 6:5-6 நம் கண்களுக்கு முன்பாக அப்படியே நிறைவேறுச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறுச்சு. வெளிப்படுத்தல் 6:5-6. ஒரு பக்கம் கொரோனாவுடைய காரியங்கள் எல்லாம் உச்சநிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது, ஒரு பக்கம் கருப்பு குதிரை வட தேசத்திலிருந்து பர்டிகுலரா ரஷ்யா உக்ரைன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஆரம்பித்த கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடு, குறிப்பாக ஐரோப்பா ஆசியா பகுதி முழுக்க மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. அதில் ஆண்டவர் பர்டிகுலர் வேர்ட் சொல்வார். 6:6 வெளிப்படுத்தின விசேஷத்தில், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. அந்த காலகட்டத்தில் இந்த பஞ்சத்தில் உலக பொருளாதாரத்தை காப்பாற்றின நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். இப்போ கச்சா எண்ணெய் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த டயத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றினது மிக முக்கியமானது எண்ணெய். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கோதுமை தட்டுப்பாடு வரும், ஒரு பக்கம் சிவப்பு குதிரை கொள்ளை நோய் வரும், அதுக்கு நடுவில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். ஆனால் இந்த எண்ணெய் பூமிக்கடியில் இருக்கிற கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க, பூமிக்கடியில் இருக்கு, அதை எடுக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணலான்னு மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சது 1950களில் கலிஃபோர்னியாவில் தான் ஃபர்ஸ்ட் பூமிக்கடியில் எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரன் உலகம் முழுக்க எண்ணெய் தேட ஆரம்பிச்சான். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த நாடெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சான். அதுல இன்னைக்கு நம்பர் 1 நாடா இருக்கிறது சவுதி அரேபியா. எண்ணெய் அதிகமா இருக்கு, அவங்க கிட்ட எண்ணெய் இருக்கு பூமிக்கடியில அப்படிங்கறத கண்டுபிடிச்சது 1936. ஆனா 2ஆம் உலக யுத்தம் வந்ததுனால அவங்க எடுக்கல. அதுக்கப்புறம் 1943 தான் அவங்க எண்ணெயை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் இன்னைக்கு உலகத்திலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். வெனின்சுலா, சவுதி அரேபியா, அப்புறம் ஈரான், இவங்களாம் எண்ணெய் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆனால் பூமிக்கடியில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சது 1900 வருஷங்களில் தான். ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, ஒரு பக்கம் கொள்ளை நோய் பூமி முழுக்க வரும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இருக்கும், அதே வேளையில் வடக்கு பக்கத்திலிருந்து கோதுமை தட்டுப்பாடு வரும். இந்த காலகட்டத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற தேவனும் வேதமும் உலகத்தில் நம்முடைய ஆண்டவரும் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அல்லேலூயா.